ஹாய் குட்டீஸ், இங்கே பாருங்க. தாத்தாவும் கிளியும் சேர்ந்து ஒரு மர வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. அங்கே இருந்த மரங்களை எல்லாம் தாத்தா வெட்டி கிளியோட முதுகில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. கிளியும் தாத்தாவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மர வீட்டை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக மர வீட்டை ரெடி பண்ணிட்டாரு. மர வீட்டை சுற்றியும் மாமரம் வச்சாருங்க. அதுக்கப்புறம் தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கிளியும் தாத்தாவும் சேர்ந்து அந்த மாங்கனிகளை எல்லாம் கொண்டு போய் சந்தையில் விற்க போனாங்க. அங்கே இருந்து திரும்பி வரும்போது ஒரு வண்டி வேகமாக வந்தது. தாத்தாவும் கிளியும் பார்த்து ஒதுங்கிட்டாங்க. ஆனால் வந்த வண்டி தாத்தாவும் கிளியும் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த மர வீட்டை இடிச்சிருச்சுங்க. தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. கிளியும் ரொம்ப சோகப்பட்டுச்சு, அழுகவும் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் தாத்தா முன்னாடி அழுகாம, யார் என்ன பண்ணனாலும் சரி, நம்ம முயற்சியும் நம்ம உழைப்பையும் வீணடிக்க முடியாதுன்னு தாத்தாவுக்கு ஆறுதல் சொல்லி மறுபடியும் நம்ம இதே மாதிரி இனி ஒரு மர வீடு கட்டலான்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கிளி அழுக ஆரம்பிச்சுதுங்க. என்னதான் தாத்தாவுக்கு ஆறுதல் சொன்னாலும் நம்மளுக்கு யாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு.